அமெரிக்காவினுடைய ஈரான் மீதான மிக கடுமையான கண்காணிப்புகளுக்கு மத்தியில் ஈரான் நாட்டின் அணுசக்தி திட்டத்தில் மீண்டும் ரஷ்யா நுழைந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மாஸ்கோ தனது அணுசக்தி நிபுணர்களை ஈரானின் மிக முக்கியமான அணுசக்தி நிலையங்களில் ஒன்றுக்கு மீண்டும் அனுப்ப தொடங்கியிருப்பது உலகின் இன்றைய முக்கிய பேசுபொருளாகி இருக்கிறது. தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே தொடர்ந்து அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியிலும் இது நிகழ்ந்திருப்பது இப்போது பல கேள்விகளை எழுப்புகிறது. பொதுவாக ராஸ் அட்டம் என்று அழைக்கப்படுகின்ற ரஷ்யாவினுடைய மாநில அணுசக்தி நிறுவனமான ராஸ் அட்டம் முதல் 5 என்ஜினியர்களை ஈரானின் புசேர் அணுமின் நிலையத்திற்கு அனுப்பியிருக்கிறது. ராஸ் அட்டம் தலைமை நிர்வாக அதிகாரியான அலெக்சி லிகாச்சேவ் அந்த 5 என்ஜினியர்களும் தங்களுடைய குடியிருப்பு வளாகத்திற்கு வந்துவிட்டதாகவும் ஏற்கனவே வேலைகளை தொடங்கிவிட்டதாகவும் உறுதிப்படுத்தினர். இதன் மூலம் அந்த தளத்தில் உள்ள ரஷ்ய அணு நிபுணர்களின் மொத்த எண்ணிக்கை 25ஆக உயர்ந்திருக்கிறது. அடுத்த 2 வாரங்களுக்குள் ராஸ் அட்டம் மேலும் பல கூடுதல் ஊழியர்களை புசேருக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கிறது என்று அறிய கிடைக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே புதிய மோதல்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றால் இலையுதிர் காலத்திற்குள் அணு ஆலைக்கான தனது பணியாளர்களை 100ஆக உயர்த்த விரும்புவதாக ரஷ்யா கூறுகிறது. முன்பு போர் நடந்ததன் காரணமாக ஈரானில் இருந்து வெளியேற்றப்பட்ட அனைத்து ரஷ்ய நிபுணர்களையும் மீண்டும் அழைத்து வரவும் இந்த நிறுவனம் விரும்புகிறது என்று தெரிவித்திருக்கிறது. ரஷ்ய அணுசக்தி விஞ்ஞானிகளின் ஈரான் திரும்புகையானது ஒரு வலிமையான எச்சரிக்கையை வெளிப்படுத்துகின்றது. புசேர் தளத்தில் மீண்டும் வேலைகளை தொடங்குவதற்கு இப்போது போதுமான பாதுகாப்பு இருப்பதாக மாஸ்கோ நம்புவது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவும் ஈரானும் நீண்டகால அணுசக்தி நண்பர்களாக இருக்கின்றனர். புசேரின் முதல் மின் உற்பத்தி அலகிக்கான ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கடந்த 1995ஆம் ஆண்டில் கையெழுத்திட்டிருக்கின்றன. இந்த அணு ஆலை 2011ஆம் ஆண்டில் இயக்கத்திற்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டில் மாஸ்கோவும் தெஹ்ரானும் மேலும் 2 அணு உலைகளின் கட்டுமானத்திற்காக மற்றொரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இப்பொழுது அமெரிக்கா ஈரான் ஒரு அணுசக்தி நாடாக மாறுவதை எதிர்த்தே இந்த பாரிய தாக்குதல்களை ஈரான் மீது நிகழ்த்தி வருகிறது. எனினும் தற்போதைய நாட்களில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சாதாரணமாக ஹோர்முஸ் நீரிணையை எந்த கட்டுப்பாடுகளும் இன்றி ஈரான் திறந்து விடுமேயானால் அதற்கு பதிலாக அணுசக்தி தொடர்பான எந்த விடயங்களையும் அமெரிக்கா முன்னெடுக்க போவதில்லை என்ற வகையில் ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பது இப்போது ஒரு முக்கியமான விடயமாக பேசப்படுகின்றது. உலகத்திற்கு தேவையான எண்ணெயை கடத்தக்கூடிய வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையை இலகுவாக திறப்பதற்கு அமெரிக்காவால் தொடர்ந்தும் முடியாமல் இருக்கின்ற ஒரு இக்கட்டான நிலைமையை இப்பொழுது அமெரிக்கா சந்தித்திருக்கிறது. பல மாதங்களாக தொடர்ந்து ஈரான் மீது தாக்குதல்களை நடத்திய பின்னரும் கூட சாதாரணமாக இந்த ஹோர்முஸ் நீரிணையை கூட திறந்து விடுவதற்கான இயலாமையை அமெரிக்கா எதிர்கொண்டிருப்பது உலகத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதன் காரணமாக உலகத்தில் அமெரிக்காவினுடைய தலைமைத்துவம் தற்போது இழக்கப்பட்டுக் கொண்டு செல்வதாக கூறப்படுகின்றது. அமெரிக்கா தற்போது இருக்கின்ற அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய தலைமையில் வளைகுடா நாடுகளில் இவ்வளவு காலமாக அமெரிக்கா கட்டிக்காத்து வந்த தன்னுடைய ஆதிக்கம் மெல்ல மெல்ல சரிய தொடங்கி இருப்பதை உணர்கின்றது. தற்போது குறிப்பாக ஈராக் நாட்டிலிருந்து முழுவதுமாக அமெரிக்க ராணுவம் மற்றும் அதனுடைய பணியாளர்கள் வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி இப்போது உலகத்திற்கு கிடைத்திருப்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. அமெரிக்கா தற்போது தன்னுடைய கனரக ஆயுதங்கள் மற்றும் முக்கியமான உபகரணங்களை இஸ்ரேலை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்ற செய்தி கிடைத்திருக்கிறது. வளைகுடா நாடுகளில் பாதுகாப்பு இன்மை மிகப்பெரிய காரணமாக இதற்கு கூறப்படுகிறது. ஈரானினுடைய மிக துல்லியமான ஏவுகணை தாக்குதல்களின் காரணமாக அமெரிக்கா பல ராணுவ தளபாடங்களை இழந்திருப்பதோடு அமெரிக்காவினுடைய இருப்பும் வளைகுடா நாடுகளில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணையை தொடர்ச்சியாக எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இன்றி கப்பல் போக்குவரத்திற்கு திறந்துவிட வேண்டுமே, ஆனால் அதற்கு பல மிக முக்கியமான நிபந்தனைகளை ஈரான் விதித்திருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில் இருந்து அமெரிக்காவினுடைய படைகள் முற்றுமுழுதாக விலக வேண்டும் என்பதாகும். அது மட்டும் இல்லாமல் ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களின் காரணமாக ஏற்பட்ட அனைத்து சேதங்களுக்குமான இழப்பீடாக அமெரிக்கா 300க்கும் மேற்பட்ட மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈரானுக்கு செலுத்த வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்திருக்கிறது. அது மட்டுமின்றி அமெரிக்கா தொடர்ச்சியாக ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார தடை உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா ஈரானினுடைய துறைமுகங்கள் மீது இப்போது விதித்திருக்கின்ற கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு அமெரிக்காவினுடைய ராணுவம் வெளியேற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இந்த கோரிக்கைகள் அனைத்தும் சரியாக நடைமுறைப்படுத்தப்படும் பொழுதுதான் ஹோர்முஸ் நீரிணை சுதந்திரமான கப்பல் போக்குவரத்திற்காக திறந்துவிடப்படும் என்று ஈரான் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
ஆனால் சமீபகால மோதல்கள் அந்த ஒத்துழைப்பை கடுமையான அச்சுறுத்தல்களுக்குள்ளாக்கி இருக்கிறது. பிப்ரவரி 28ஆம் தேதியன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது கூட்டு தாக்குதல்களை தொடங்கியதை தொடர்ந்து மோதல் தீவிரமடைந்ததால் மார்ச் மாதத்தில் ரஷ்யா உசேரில் இருந்து தனது பணியாளர்களை வெளியேற்ற தொடங்கியது. இருப்பினும் போரும் வெளியேற்றமும் நடந்த போதிலும் உசேரில் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. 1 மற்றும் 2 அலகுகளுக்கான முதன்மை மற்றும் துணை கட்டிடங்களின் கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கின்றன. நீர் பொறியியல் வசதிகள் மீதான ஆயத்த பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அமெரிக்க போரின் நிழல் இப்போதும் புசேரின் மீது தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இப்போது ரஷ்யா மீண்டும் ஈரானுக்கு வந்திருப்பது அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்றனர் ஆய்வாளர்கள். இந்த தாக்குதல்களை நிறுத்தி வைத்ததன் பின்னர் தொடர்ச்சியாக ஈரான் தன்னுடைய ஆயுத மேம்பாடுகளையும் ஆயுத உற்பத்தி நிலையங்களினுடைய மேம்பாடுகளையும் செய்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆயுத பணிகளின் ஒரு பகுதியாக ஹோர்முஸ் நீரிணைக்கு மிக அருகாக இருக்கின்ற கிட்டத்தட்ட 33 ஏவுகணை ஏவு தளங்களை ஈரான் தொடர்ச்சியாக பராமரித்து வருகின்றதாகவும் இதில் தற்போது 30க்கும் மேற்பட்ட ஏவுகணை தளங்கள் மிக தயாரான நிலையில் இருப்பதாகவும் அடுத்த கட்டம் போர் தொடங்குமேயானால் இந்த நிலையங்களில் இருந்து தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கான ஆயத்தங்களில் ஈரான் தொடர்ந்து காத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஈரானினுடைய ராணுவ தளபதிகள் தொடர்ச்சியாக மிக முக்கியமான கருத்துக்களை சொல்லி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா உள்ளே கால் வைத்தால் அமெரிக்காவினுடைய கால்கள் இருக்காது என்ற அடிப்படையில் ஈரானினுடைய ராணுவ படைகள் தொடர்ச்சியான எச்சரிக்கைகள் விடுத்து வருகின்றது. அமெரிக்காவினுடைய ராணுவம் ஒரு தரைவழி தாக்குதலை ஈரான் மீது மேற்கொண்டால் அவர்கள் திரும்பி போக முடியாது என்ற அளவிலான எச்சரிக்கைகள் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டுமில்லாமல் ஈரான் தொடர்ச்சியாக அமெரிக்கா மீது தாக்குதல்களை நடத்துவதற்காக மிக நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகளை தயாரித்து வருவதாகவும் அதற்கான தீவிரமான பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. மேலும் தொடர்ச்சியாக அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பதட்டம் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை தொடர்ச்சியாக கப்பல் போக்குவரத்திற்காக திறந்து வைப்பதற்காக அமெரிக்கா எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் இப்பொழுது நிர்மூலமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஈரான் இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்காக மிக முக்கியமான ஆணித்தரமான கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றது. இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே கப்பல் போக்குவரத்திற்காக ஹோர்முஸ் நீரிணை திறந்து விடப்படும் என்ற நிலையில் ஈரான் குறிப்பிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா தற்போது இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதா அல்லது எவ்வாறு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது என்பது தெரியாமல் திண்டாடி கொண்டிருப்பது ஆய்வாளர்களால் மேற்கோள் காட்டப்படுகின்றது. அடுத்த வரும் நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக இருக்க போகின்றது. அமெரிக்கா மிக விரைவாக இந்த ஹோர்முஸ் நீரிணை திறந்து விடணும். ஏனெனில் உலகத்தினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த தொடங்கி இருக்கிறது. மட்டுமில்லாமல் இப்போது ஓமான் கடற்கரையை அண்டிய பகுதிகளில் எண்ணெய் கசிவு கடலில் ஏற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படாமல் தொடர்ந்து தேக்கி வைக்கப்பட்டிருப்பது காரணமாகும். அதோடு பல இடங்களில் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படாமல் அந்த இயந்திரங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதனாலும் எண்ணெய் கசிவு தொடர்ச்சியாக இந்த கடற்கரைகளில் உணரப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது. எனவே எதிர்காலம் மிக முக்கியமான நாட்களாக அமைய போகின்றது. ஒன்று, அமெரிக்கா ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளுக்குள் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறந்துவிட வேண்டும். அப்படி அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் திறக்கப்படுமே ஆனால் அது ஈரானினுடைய மிக முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்றிய பின்னரே நடக்கும் என்று ஈரான் சொல்லியிருக்கிறது. மிக ஒரு இக்கட்டான நிலையில் அமெரிக்கா இப்போது வந்திருக்கின்றது. ஈரானினுடைய இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் அமெரிக்கா இருக்கின்றது. அமெரிக்கா தன்னுடைய அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டும் அமெரிக்கா தொடர்ச்சியாக ஒரு வல்லரசு என்ற பெயரை வைத்துக் கொண்டும் சாதாரணமாக ஈரானை மடக்கிவிட முடியாத ஒரு இக்கட்டுக்குள் வந்திருப்பதுதான் உண்மை. அமெரிக்கா தொடர்ச்சியாக வளைகுடா நாடுகளில் தங்கி இருக்க வேண்டுமே என்றால் ஈரான் அமெரிக்காவோடு ஒரு சமரசமான நிலையில் இருக்க வேண்டும் என்பது இப்பொழுது இருக்கின்ற நிலைமை. ஆகவே அமெரிக்கா ஈரானோடு ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக பேச்சுவார்த்தைகள் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் மட்டுமே ஒன்று, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் தொடர்ச்சியாக கப்பல் போக்குவரத்துக்கு திறந்து விடப்படும். இதனூடாக உலகத்தில் எண்ணெய் பிரச்சனையோ அல்லது பொருளாதார பிரச்சனையோ சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா தொடர்ச்சியாக வளைகுடா நாடுகளில் தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஈரானோடு ஒரு சுமூகமான நிலையில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு சாதாரண நிலைமைக்கு செல்ல வேண்டும்.